ஆளுமை மிக அரசு பண்ணி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் பிஎம்எஸ் தான். போன வீடியோவில் என்ன பண்ணோம்னா, நேஷனல் கவுன்சில் ஜாயின்ட் கன்சல்டேட்டிவ் மிஷினரி, அதாவது அரசு தரப்பும் ஊழியர் தரப்பும் விவாதம் பண்ணி பிரச்சனைகளை தீர்த்து கொடுக்குற ஒரு தேசிய குழுவில் ஊழியர் தரப்பு என்ன கோரிக்கை வச்சாங்க, சம்பளம் மற்றும் பென்ஷன் சொன்ன கோரிக்கையில் சம்பளத்தை மட்டும் சொல்லியிருந்தோம். அதில் சில பேர் அளந்து விட்றீங்க, அதிகமாக சொல்கிறீங்க, என்ன சொல்கிறாங்க. நான் அது மாதிரிலாம் கிடையாது. அவங்க என்ன சொன்னாங்களோ அதை தான் போட்டிருக்கேன். ஆனால் அதிகபட்ச சம்பளம் எவ்வளோ, ஒரு இன்க்ரிமெண்ட் எவ்வளோவா இருக்கும், ஹெச்ஆர்ஏ எவ்வளோவா இருக்குன்றதுலாம் நானாக அரைவ் பண்ணி சொன்னது. மற்றதெல்லாம் அந்த அடிப்படையில் தான் நான் சொல்லியிருக்கேனே தவிர மற்றதெல்லாம் கோரிக்கை வந்து ஜேசிஎம்மோடது தான். இப்போது அதே இதில் கோரிக்கையில் பென்ஷனுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோ வந்து பென்ஷனை பற்றியது. இதில் பழையன்னு ஒரு வார்த்தை சேர்த்துருக்கேன். ஏன்னா இந்த ஃபிட்மெண்ட் யாருக்கு பொருந்தும்னா, ஏற்கனவே 31/12/2020 முன்னால் உள்ள பென்ஷனுக்கு தான் பொருந்தும். ஏன்னா 1/1/2026 அப்புறம் ரிட்டையர் ஆனவங்களுக்கு அன்னை தேதியில் என்ன பேயோ அதில் 50% வந்துடும். அதனால் இந்த கொஸ்டின் டஸ் நாட் அரைஸ். சரிதானா? சரி. அடுத்தாப்பில் இப்போ வந்து அவ்வளோ வருமா இவ்வளோ வருமானலாம் பார்க்க வேண்டியதில்லை. போன பேக்கம்ஷனில் அவங்க கேட்டது குறைஞ்சபட்ச சம்பளம் 26,000, கிடைச்சது 18,000. ஆகையினால அதை அட்ஜஸ்ட் பண்ணி அவங்க கோரிக்கை கொடுத்துருக்கலாம். எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். ஆனால் இது ஸ்டேட்டிக். இப்போ பணிக்கொடை கணக்கில் முக்கியமானது இதுதான். மாதம் 30 நாள்னு கணக்கு பண்ணி தான் நம்ம கிராஜுவேட்டு கணக்கு பண்ணுறோம். அதிகபட்ச இப்போ கிராஜுவேட்டுங்கிறது 16 மாத சம்பளம், அதாவது 33 வருஷம் வர சர்வீஸுக்கு தான் கொடுப்பாங்க. அதுக்கு மேலே எவ்வளோ சர்வீஸ் பண்ணாலும் 33 வருஷம் தான் கொடுப்பாங்க. இதுக்கு வந்து 30 நாள்னு கணக்கு பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் இப்போ என்ன கேட்குறாங்க, 26 நாள் ஒரு மாதம்னு கணக்கெடுங்கிறாங்க. அப்படி ஒரு ப்ரொசீஜர் இருக்கான்னா இருக்குது. எம்ப்ளாயீஸ் பென்ஷன் ஃபண்ட் ஆர்கனைசேஷனில் 26 நாள் தான் ஒரு மாதம். ஆகையினால இது அதீதமான கோரிக்கை இல்லை. ஏற்கனவே இருக்கிற ஒன்றை வச்சு தான் இந்த கோரிக்கை கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் சொல்கிறேன். அடுத்தாப்பில் இதில் என்ன ஆகுங்கன்னா, இப்போ இருக்கிற 16.5 மாதம் தான் அதிகபட்ச சம்பளங்கிறது 18.7 மாதம்னு ஆகும். அதற்கான விளக்கத்தை நான் அடுத்த போர்டில் உங்களுக்கு போட்டுறேன். இப்போ அடுத்தாப்பில் என்ன கேட்குறாங்க, பணிக்கொடை வரம்பை 25 லட்சமாக உயர்த்த, 25 லட்சத்துலேருந்து 75 லட்சமாக உயர்த்துங்கிறாங்க. இதுவும் சில பேர் அதீதமாங்க. நிச்சயமாக இல்லை. போன 6வது பே கமிஷனில் எவ்வளோ கிராஜுவேட்டி சீலிங்கி 10 லட்சம். அதை என்ன பண்ணாங்க, 20 லட்சம் ஆக்கினாங்க. என்ன சொன்னாங்க, இந்த 20 லட்சங்கிறத 50% டிஏ உயர்ந்தால் 25 லட்சம் ஆக்குங்க, 100% உயர்த்தினா 30 லட்சமாக ஆக்குனாங்க. 100% ஆகலை. அதுக்கிடையே பே கமிஷன் வந்துருச்சு. சப்போஸ் 100% ஆகியிருந்தால் இன்னைக்கு கிராஜுவேட் இப்போ உச்சவரம்பு 30 லட்சமாக இருக்கும். 30 லட்சத்தோட 2.5 மடங்கு 75 லட்சம் தானே. ஆகையினால இதுவும் அதீதமான ஒரு அளவல்ல. ஏன்னா சில பேர் ஊம்பாங்க. அதுக்காக தான் நான் சொல்ல வேண்டியா இருக்குது. 75 லட்சம்ங்கிற கோரிக்கை நியாயமான ஒன்று தான். அதுக்கடுத்து அப்படி என்ன பண்ணுறாங்க, ஈட்டிஐ விடுப்பை 600 நாளாக கேட்குறது. ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டில் தன்னுடைய சர்வீஸில் 1200 நாள் ஈட்டிஐ விடுப்பு இருக்குது. ஆனால் நம்ம எவ்வளோ நாள் வாங்கிக்கலாம்னா, ரிட்டையர் ஆகும்போது 300 நாள் தான், 10 மாத சம்பளம் தான். இவங்க கேட்குறது 600 நாள், அதாவது 20 மாத சம்பளம். ஏற்கனவே 360 நாள்னு கேட்டாங்க போன 7வது பே கமிஷனில். அதை வந்து தேவையில்லைன்னு அந்த பே கமிஷன் ஒதுக்கி வச்சிருச்சு. அந்த பழைய கோரிக்கையை ஒரு அழுத்தம் கொடுப்பதற்கான கோரிக்கையை தான் இதுன்னு நம்ம எடுத்துக்கணும். அடுத்தாப்பில் பார்த்திங்கன்னா, அடிப்படை பென்ஷனில் அதாவது இப்போ வந்து 80 வயசுக்கு மேலே போனால் தானே அடிஷனல் பென்ஷன் கொடுக்குறாங்க, கூடுதல் பென்ஷனு. இப்போ என்ன கேட்டிருக்காங்க, ஏற்கனவே 60 வயசில் ஒரு 5%, 70 வயசில் இன்னொரு 5%, 70 வயசில் இன்னொரு 5%, 80ல் ஆட்டோமேட்டிக்காக 20% இருந்துகிட்டு இருக்கு. இப்போது அவங்க என்ன கேட்டாங்கன்னா, நீங்கள் இந்த ஸ்டார்ட் பண்ணுறது 60 வயசுலேருந்தே 5% தான் கொடுத்துருங்கன்னு கேட்டாங்க. அதே வந்து பார்லிமெண்ட் நிலைக்குழு தான் ரெக்கமெண்ட் பண்ணிச்சு. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நிதி நிலைமை சரியில்லை ஒதுக்கி வச்சுட்டாங்க. அப்போ இந்த கோரிக்கை வந்து அந்த கோரிக்கையை திரும்பவும் வென்றெடுப்பதற்கான ஒன்றுங்கிறத நான் அடுத்த போர்டில் சொல்கிறேன். அப்புறம் பணம் இல்லாத மருத்துவ சிகிச்சை, அது ஒரு நியாயமானது தான். அப்புறம் மாதாந்திர மருத்துவப்படி 1000 ரூபாங்கிறத 5000னு கேட்டிருக்காங்க. எவ்வளோ கொடுப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. கம்யூட்டேஷன் படி தான் 12 அல்லது 11 வருஷம் ஏற்கனவே உள்ள கோரிக்கையை ரீட்ரேட் பண்ணியிருக்காங்க. அநேகமாக இது சாதாரணமான இது, அநேகமாக பே கமிஷனில் வந்ததுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதோட ஓய்வு நாள் ரிட்டையர்மெண்ட் டேட் யாருக்கு நெருங்குதோ அவங்களுக்கு எல்டிசியில் வெளிநாடு போகிறதுக்கும் அனுமதிக்கிறது. இதுவும் ஒரு நல்ல புதுமையான கோரிக்கை தான், ஆனால் நியாயமான கோரிக்கை. கடைசியாக பென்ஷனருக்கு ஹெச்ஆர்ஏ கேட்டிருக்காங்க. இது சில பேருக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஆனாலும் கொடுத்து பார்க்குறாங்க. இந்த பே கமிஷன் இல்லைனாலும் அடுத்த பே கமிஷன் வருமாங்கன்னு தெரியல. இது எல்லாத்துக்கும் மேலே மறுபடியும் பழைய பென்ஷனுங்கிறது தான் அதில் முக்கியமான கோரிக்கை. அதுக்கு நான் ஒரு தனி வீடியோ போடுறேன். ஊழியர் தரப்பின் தேசிய குழு இந்த தடவை கொடுத்தது நம்ம என்ன சொல்லியிருக்கோம், பென்ஷனுக்கும் சம்பளத்துக்கும் சேர்த்து தான் கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம வந்து ஏற்கனவே வந்து சம்பளத்துக்கு போட்டோம், பென்ஷனுக்கு ஒரு போர்டில் பார்த்துட்டோம். இந்த போர்டில் என்னன்னா, இப்போ கொடுத்துருக்கிற கோரிக்கையில் நீ கவனிக்க வேண்டிய உள்ளூடைய விஷயத்தை பற்றி தான் நம்ம சொல்கிறோம். பாருங்கள், அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, கிராஜுவேட்டி கணக்கீடு, கிராஜுவேட்டி பணிக்கொடை இருக்குது பாருங்கள்,
அதை கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மாதம் என்பது 30 நாள்னு எடுத்துக்கிறோம். யார்? கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஊழியர்களுக்கும் தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கும். ஆனால் அவங்க என்ன கேட்குறாங்க, மாதங்கிறத 26 நாள்னு எடுத்துக்காதீங்க, சாரி 30 நாள்னு எடுத்துக்காதீங்க, 20 நாள்னு எடுத்துங்கன்னு கோரிக்கை கேட்டிருக்காங்க. இது என்ன புதுமையாக இருக்குதுன்னு நினைக்க வேண்டியதில்லை. இதே மாதிரி மாதம் என்றால் 26 நாள் என்பது தான் எம்ப்ளாயீஸ் பென்ஷன் ஸ்கீமில் உள்ள ஃபார்முலா. அதைத்தான் கேட்டிருக்கிறாங்க. அது கேட்குறதுனால என்ன நன்மைங்கிறதுன்னு பார்த்துருவோம். இப்போது அதிகபட்சம் கிராஜுவிட்டிங்கிறது 16 மாதம். அதாவது நீங்கள் எவ்வளவு நாள் வேலை பார்த்தாலும் 33 மாதத்துக்கு தான் கிராஜுவிட்டி கொடுப்பாங்க. ஒரு வருஷத்துக்கு 6 மாதம் சம்பளங்கிற பிரகாரம் 33 வருஷத்துக்கும் 16 மாதம் கிராஜுவிட்டி அதிகபட்சமாக இருக்குது. பண வரம்புங்கிறது தனி, மாத சம்பள வரம்புங்கிறது 16 மாதம். இந்த 16 மாதத்தில் ஒரு மாதத்துக்கு 4 நாள் குறைஞ்சிங்கன்னா 16 மாதத்துக்கும் 16 நாங்கள் 64 நாள் ஆச்சா? அந்த அரை மாதத்துக்கு ஒரு 2 நாள் ஆச்சா? மொத்தம் 66 நாள். 66 நாள் என்பது 2 மாதமும் 0.2 மாதமும் ஆகும். ஆக இது ஏற்றுக்கொள்ளப்படும் பட்சத்தில் என்ன ஆகும்? கிராஜுவிட்டின் அளவு 16.5ங்கிற அதிகபட்ச கிராஜுவிட்டி 18.7 மாதம் ஆகும். இந்த கோரிக்கை ஏன்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே அவங்க என்ன கேட்டாங்க, நீங்கள் சீலிங்கே வைக்கக்கூடாது, ஒருத்தர் 42 வருஷம் வரை வேலை பார்க்கலாம், அவருக்கு அரை மாதம் கணக்கு பண்ணால் கூட 21 மாதத்தை நீங்கள் கிராஜுவிட்டியாக கொடுக்கணும்னு கேட்டாங்க. அதை போன பே கமிஷன் அப்ரூவ் பண்ணலை. ஆகையினால் அந்த கோரிக்கைக்கு அழுத்தம் கொடுக்கறது மாதிரி இதை மாற்று வழியில் கொடுத்துருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். இது நிச்சயமாக ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பும் இருக்குது. அப்படி ஆணுச்சுன்னா 2.2 மாதம் சம்பளம் அதிகபட்சமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக பணிக்கொடை வரம்பு 25 லட்சம்னு கேட்டிருக்காங்க. அது எப்படி? சாரி 75 லட்சம் கேட்டிருக்காங்க. அது எப்படி 25 லட்சம் 75 லட்சம் ஆகுமான்னா, ஏற்கனவே அது மாதிரி 3 மடங்கு ஆகிருக்கு. இப்போ 5வது பே கமிஷனில் அதிகபட்ச பணிக்கொடை எவ்வளோ இருந்துச்சு? 3.5 லட்சம். 6வது பே கமிஷனில் 10 லட்சம் ஆகிட்டு ஏறக்குறைய 3 பங்கு ஆயிடுச்சா? ஆகையினால் இது நியாயமானது தான். இப்போ 25 லட்சம் வாங்கிட்டு இருக்கோம். இது டிஏ 100% ஆனால் நீங்கள் 25 லட்சத்தை அதிகபட்ச பணிக்கொடை 30 லட்சமாக ஆக்கிக்கலான்னு போன பே கமிஷனே சிபாரிசு பண்ணியிருக்கு. ஆனால் டிஏ அந்தளவுக்கு உயரலை. இந்த பே கமிஷனில் தான் ரொம்ப லோயஸ்ட் டிஏ இந்த பே கமிஷனில் தான். ஆக அந்த பே கமிஷன் பிரகாரம் டிஏ ஏறி இருந்தால் 100% ஆகியிருந்தால் இன்றைக்கி அதிகபட்ச கிராஜுவிட்டி 30 லட்சமாக இருக்கும். 30 லட்சத்தினுடைய 2.5 மடங்கு தான் 70 லட்சம் என்பதால் இது ஒரு நியாயமான கோரிக்கை தான். புரியுதா? அடுத்தாப்பில் அடிஷனல் பென்ஷன். இது 2021 நமக்கு கோரிக்கை இருந்துகிட்டு இருக்குது. கோரிக்கை வச்சது யாருன்னா வேறு யாரும் இல்லை, பாராளுமன்ற நிலைக்குழு தான், பார்லிமெண்ட்ரி ஸ்டாண்டிங் கமிட்டி தான் வச்சாங்க. அதாவது 80 வயசு வரைக்கும் எத்தனை பேர் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஆகையினால அடிஷனல் பென்ஷனை நீங்கள் 65 வயசுலேருந்து 65 வயசில் 5%, அப்புறம் 70 வயசில் ஒரு 10%, 75 வயசில் 15%, 80%, இப்போலேருந்து 20% இருக்கிற மாதிரி கொடுங்கன்னு சொல்லி கேட்டாங்க. அந்த கோரிக்கை நிதி காரணங்களுக்காக இதுவரை ஏற்கப்படவில்லை. அதுக்கு அழுத்தம் கொடுக்குற மாதிரியும் அதை புதுப்பிக்கிற மாதிரியும் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, பென்ஷனில் 20% கேட்கல. 50 வயசு ஆகிட்டாலே 60 வயசு ஆகிட்டாலே 65 வயசுலேருந்து கடைசி சம்பளத்தில் 70% கொடுங்க. 70 வயசில் கடைசி சம்பளத்தில் 75%, 75 வயசில் கடைசி சம்பளத்தில் 80%, 80 வயசில் கடைசி பேசிக் பேயில் 85%, 85 வயசில் கடைசி சம்பளத்தில் 90%, 90 வயசில் கடைசி சம்பளத்தில் 100%. அதாவது பழைய சிஸ்டம் பிரகாரம் 100 வயசானால் தான் 100% வரும். இதன் பிரகாரம் 90 வயசுலேயே 100% வருது. அது மட்டும் இல்லை, இந்த சம்பளத்தை கணக்கு பண்ணி அடிஷனல் பென்ஷன் கொடுக்கறதுக்கும் பென்ஷனை கனெக்ட் பண்ணி அடிஷனல் பென்ஷன் கொடுக்கறதுக்கும் வித்தியாசம் நீங்கள் பார்த்துக்கணும். இப்போ இருக்கிற பிரகாரம் 65 வயசில் 5% கொடுத்தாங்கன்னா, இப்போ ஒருத்தர் 60,000 பென்ஷன் ஆகிறான்னு வச்சு சம்பளம் ஆகிறான்னு வச்சுங்க, அவருடைய பென்ஷன் 30,000 இருக்கும். இந்த 30,000 5% சேர்த்தா எவ்வளோ வரும்? 1,500 ரூபா. அப்புறம் 70 வயசில் 10% கொடுக்குறான்னு வச்சுங்க, இந்த 30,000 10%ங்கிறது 3,000 சேரும். அப்புறம் 75 வயசில் 15% கொடுத்தா இந்த 30,000 15%ங்கிறது 4,500 ஆகும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 65 வயசில் 70% எவ்வளோ ஆகுது? இந்த 30,000 இருக்க வேண்டிய சம்பளம் 42,000 ஆகுது. 70 வயசில் 70% கொடுத்தாங்கன்னா 30,000 இருக்கக்கூடிய பென்ஷன் 45,000 ஆகுது. அதே போல் 75 வயசில் 80% கடைசி இது பென்ஷனாக கொடுத்தாங்கன்னா 48,000 ஆகுது. 80 வயசில் 85% லாஸ்ட் பே கொடுத்தாங்கன்னா 51,000 ஆகுது. 85 வயசில் 90% லாஸ்ட் பே கொடுத்தாங்கன்னா பென்ஷன் 54,000 ஆயிடுது. 90 வயசில் 100% கொடுத்தாங்கன்னா இந்த பென்ஷன் ஆகப்பட்டது 30,000 60,000 ஆகுது. சரிதானா? இது கோரிக்கை தான்.
இந்த கோரிக்கை இதே நான் சொல்கிறேன், ஏற்கனவே கொடுக்கப்பட்டு இதுவரை ஏற்கப்படாத கோரிக்கைக்கு அழுத்தம் தருவதாக இப்படி கொடுத்துருக்காங்க. ஒன்றும் இது வரட்டும், இல்லைன்னா இது வரட்டும், இதுதான் அவருடைய எதிர்பார்ப்பாக இருக்கும். பென்ஷனர்களுக்கு ரொம்ப முக்கியமான இந்த 3 கோரிக்கை. அதே போல் கம்யூட்டேஷன் தான். கம்யூட்டேஷன் இந்த தடவை மறுப்பதற்காக இருக்காது. ஏன்னா 12 வருஷத்தில் பிடிங்க, இல்லைன்னா 11 வருஷத்தில் பிடிங்கிறாங்க. 12 வருஷத்தில் பிடிச்சாங்கன்னா 3 வருஷம் கூட நின்று போகுதா? ஒருத்தர் 30,000 பென்ஷன் வாங்கணும்னு வச்சுங்க, அவர் 10,000 கம்யூட்டேஷன் பண்ணால் அவருக்கு இப்போ இந்த 3 வருஷத்துக்கு முன்னால் நிறுத்தணும்னா என்ன ஆகுது? ஒரு வருஷத்துக்கு 1,20,000 வீதம், 3 வருஷத்துக்கும் 3,60,000 மிச்சமாகுது. இதனால தான் அந்த கோரிக்கையை ரொம்ப அழுத்தமாக வச்சுருக்காங்க. இனி வரும் காலங்களில் பென்ஷன் சர்வசாதாரணமாக 70,000 80,000 வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ கேட்டிருக்க பிட்மெண்ட் ஃபேக்டர் அப்படி இருக்குது. அப்படிங்கிற போது இந்த கம்யூட்டேஷனில் 3 வருஷம் குறைஞ்சா ஒரு பெரிய அளவில் பணம் குறையும், அவங்களுக்கு பிடித்தம் குறையும். அதனால் அதுவும் அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எப்படி வருதுன்னு பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் முக்கியமான விஷயத்தை நான் சொல்கிறேன், பார்க்கலாம். நன்றி.